வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு மசாலா குழம்பு தான் செய்ய போகிறோம். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா முழுங்கவே மனசு வராது, அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்டு நாக்கிலேயே நிற்கும். 2 நாள் ஆனாலும் கெடாத அளவுக்கு ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவை. 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வலுவழுப்பு இல்லாத அளவுக்கு வதங்கிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். அதே வானலியில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 200 கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிற, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க அல்லது கூட்டிக்கோங்க. ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் பெரட்டி விட்டுறலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். இது பழைய புளி. உங்கள் வீட்டில் இருக்கிற புளிக்கு தகுந்த மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க. பழைய புளிக்கும் புது புளிக்கும் வித்தியாசம் இருக்குது. புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக துருவின தேங்காய். அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்க்கலாம். அதுக்காக ரொம்ப சேர்க்க வேண்டாம். இனி ஒரு 1/4 கப் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு அளவான தீயில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டு மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். அருமையான சுவையில் நம்மளோட வெண்டைக்காய் புளி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.